புத்தகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இது ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கும் தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி. தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் வாயிலாக அற்புதமான கோவில்களின் வரலாறு, அங்கு இருக்கக்கூடிய ஸ்தல தீர்த்தம், ஸ்தல விருட்சம்னு ஒவ்வொரு விஷயங்களையும் அழகாக நம்மகிட்டே இங்கே வரக்கூடிய ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் விளக்கமாக சொல்கிறத நம்ம பார்த்து கேட்டு ரசித்து மகிழ்ந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்க கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் தன்னுடைய பக்தருக்கு சாய்ந்து காட்சி அளிச்சிருக்கிறார். சிவபெருமான் இந்த மாதிரி சில அற்புதமான திருவிளையாடல்களை ஒவ்வொரு கோவில்லையுமே நிகழ்த்தியிருப்பார். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாரும் பூவின் நடுவினிலே அமைந்திருப்பவனே எனக்கு நின்னை தரிசிக்க அருள் புரிவாயோ அப்படின்னு சொல்லி மனமுருகி கேட்ட கருவூரார் சித்தருக்காகவே சாய்ந்த திருமேனியோட அவரை பார்க்கறதுக்காக அருள் புரிஞ்சிருக்கிறாரு. இன்றைக்கும் நீங்கள் திருப்புடை மருதூரில் இருக்கக்கூடிய நாரும்பூநாதர் கோவிலுக்கு சென்றீங்கன்னா நம்ம சிவபெருமான அற்புதமாக தரிசனம் பண்ணலாம். இந்த சிவபெருமானுக்குன்னே ஒரு வரலாறு இருக்குது. இங்கே எப்படி இந்த சிவன் தோன்றினார், இந்த கோவில் இங்கே தோன்றதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய கதைகள் என்ன, புராணங்கள் என்ன சொல்லுது, இப்படி விளக்கமாக சொல்கிறதுக்காக நம்மிடையே இணைந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் டி பிச்சுமணி சம்பத் அவர்கள். வாங்க சார், வரவேற்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். அடியார்கள் வாழ, ரெங்கன் நகர் வாழ, சுடகோப்பன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னொரு நூற்றாண்டு வாழிய. எல்லாரும் வளமோடு வாழறதுக்கு அற்புதமாக நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. நம்மளுடைய நாரும்பூநாதர் கோவில் திருப்புடை மருதூரில் அமைந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய அந்த தல வரலாறு என்னன்றதை நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்கள் சார். திருப்புடை மருதூர் அப்படின்னு நம்ம சொன்னாலே இது ஸ்ரீமத் பாகவதத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீரவநல்லூர் அம்பாசமுத்திரத்தை அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். கைலாயத்திற்கு ஈடான ஒரு கோயில், கங்கைக்கு ஈடான ஒரு தாமிரபரணி ஆற்றங்கரையிலே அமைந்திருக்கின்ற ஒரு திருத்தலம். இந்த கோயிலுடைய வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, 4 யுகங்களை கடந்த ஒரு கோயில் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னா அது திருப்புடை மருதூர் கோமதி அம்பாள் சமேத நாரும்புநாதர் திருக்கோயில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ரீமத் பாகவதத்துக்கு சம்பந்தம் அப்படின்னா அது அதை விட ஒரு வசதியான வார்த்தை கிடையாது. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு கோயில். இந்த படித்துறையில் காஞ்சி மகா பெரியவர் தங்கி தர்ப்பணம் செய்து தன்னுடைய காலத்தை கழிச்சிருக்கார். அவ்வளோ சிறப்பு பெற்ற ஒரு கோயில். தல வரலாறுன்னு நம்ம சொல்லும் பொழுது 3 கோயில்கள் நேர்கோட்டில், அதாவது ஸ்ரீசைலம், திருவிடை மருதூர், திருப்புடை மருதூர், மருத மரத்தை ஸ்தல விருட்சமாக கொண்ட 3 கோயில்கள். இந்த 3 கோயிலுக்குமே தலவிருட்சம் மருத மரம் தான். எப்படி கைலாயத்தில் ஸ்தல விருட்சம் மருத மரமோ, அதே போல் இந்த கோயிலுக்கும் ஸ்தல விருட்சம் மருத மரம் தான். மருத மரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே அது கைலாயத்திற்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒருவர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காணணும், வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் அவசியம் பார்க்கணும், ருசித்து பார்க்கணும் அப்படின்னா அவங்க நிச்சயமாக சேவிக்க வேண்டிய கோயில் திருப்புடை மருதூர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ரீசைலம், திருவிடை மருதூர் இந்த 2 கோயிலை சேவிக்கலனாலும் இந்த ஒரு கோயிலை போய் அவங்க தரிசிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அந்த 2 கோயிலையும் தரிசிக்கிற ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிட்டிடும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு சமமான ஒரு ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். அந்த அளவுக்கு என்ன சிறப்பு இருக்குது சார் இந்த கோவிலில்? மருத மரம் அப்படின்றது ஸ்தல விருட்சமாக கொண்ட கோயில்கள் ரொம்ப அரிது. பிள்ளையார்பட்டி கற்பகநாயகருக்கும் மருத மரம் ஸ்தல விருட்சம் தான். மருத மரம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த கோயில்கள் எல்லாமே ஒரு சிறப்பு பெற்ற கோயில்கள். வாழ்க்கையில் மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய கோயில்கள். மல்லிகார்ஜுனம் அப்படின்றது ஸ்ரீசைலம், மத்தியம அர்ஜுனம் அப்படின்றது திருவிடை மருதூர், புடார்ஜுனம் அப்படின்றது நம்முடைய திருவிடை மருதூர். இந்த கோயில்
நீங்கள் ஏற்கனவே இந்த பாட்டுக்கு அழகாக கரூரார் சித்தருடைய பாட்டு பாடினீங்க. 4 யுகங்களை கடந்த கோயில் அப்படின்னு சொன்னேன். ஒவ்வொரு யுகத்திலையும் இந்த கோயிலுக்கு தனி சிறப்பு உண்டு. திரேதாயுகம், கிருதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். கலியுகத்தில் தான் வந்து கரூரார் சித்தர் இந்த கோயிலை தரிசிக்க வரார். அந்த சமயத்தில் தாமிரபரணி ஆடு தரபுரண்டு ஓடுகின்றது. அவரால் ஒரு கரையிலேருந்து இந்த கரைக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு நீர் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக போயின்ட்டுருக்கு. ஆனால் இவருக்கு நாரும்புநாதரை சேவிக்கணும் அப்படின்ற ஒரு அலாதி பிரியம். அந்த கரையிலேருந்து இவர்கிட்ட வேண்டிக்கிறார், நான் வந்து அவசியம் கரூரார் நாரும்புநாதரே உம்மை சேவிக்கணும், உம்மை தரிசிக்கணும், நீ எனக்கு காட்சி தரணும், அதுக்கு வழியை விடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இவருக்காக நீங்கள் சொன்ன மாதிரி தன்னுடைய மேனியை சாய்த்து, இன்றைக்கும் நீங்கள் போய் தரிசிக்க போகிறீங்க அப்படின்னா அழகாக அவர் மேனி சாஞ்சிருக்கும். இது எதுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, அவர் அந்த மேனியை சாய்ச்சி அவரோட கேட்டு நாரும்புநாதர் வழிவிடுவாயாக அப்படின்னு வேண்டிட்டு வந்து அவர் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு நீர் எப்படி வந்து செவி சாய்த்து உங்களுடைய மேனியை சாய்த்து எனக்கு நீங்கள் அருளச் செய்தீர்களோ அதே போல் இங்கே வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து நீங்கள் அவர்களுடைய தேவைகளை கேட்டு விண்ணப்பங்களை கேட்டு சாய்த்து அவர்களுக்கு காரியங்களை பூர்த்தி செய்து தர வேண்டும் அப்படின்னு வேண்டினார். அதனால தான் நான் சொன்னேன், இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் தரிசிக்க போகிறீங்களோ உங்களுடைய தேவைகளை நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக கைகூடும். அது எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும். ஒவ்வொரு யுகத்திலுமே வந்து சிவபெருமான் ஒரு அழகான ஒரு லீலை மூலமாக நம்ம மக்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறார். இங்கே வாங்க, எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சித்தர்கள் மூலமாக சொல்லக்கூடிய இடங்களை நம்ம பார்க்குறோம். அதில் முக்கியமாக கரூரார் சித்தருக்கு தரிசனம் கொடுத்த இடம் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இந்த கோவில் உருவாகிறதுக்குன்னு ஒரு கதை இருக்கும் இல்லையா சார்? ஏன்னா 4 யுகங்களையும் தாண்டி இந்த கோவில் இன்றளவுக்கும் நமக்கு காட்சி அளிக்கிறது. அற்புதமாக சிவபெருமான் சாய்ந்த கோலத்தில் கரூரார் சித்தருக்கு தரிசனமும் கொடுத்து அவர் தேவையும் பூர்த்தி செய்திருக்கிறார். அப்போ தெய்வம் நிதர்சனமாக நம்ம கூட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை இன்றளவும் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு இடமா திருப்புடைமருதூர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் உருவான கதைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? சிவபெருமான் எதற்காக இந்த இடத்துக்கு வந்தார்? சுயம்பாக தோன்றினார். அதே மாதிரி தான் அம்பாள், கோமதி அம்பாளும் நின்ற திருமேனி ருத்ராட்ச திருமேனியாக இன்றும் காட்சியளிக்கிறார். நீங்கள் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கோயிலும் இந்த நார்த் பக்கம் இருக்கக்கூடிய நார்த் தமிழ்நாட்டில் இருக்க கோயில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாயார் வந்து தென்கிழக்கில் தெற்கு நோக்கி இருப்பாங்க. சில கோயில்களில் தென்கிழக்கில் இருப்பாங்க, வடகிழக்கில் எஸ்பெஷலி ஒரு 80% வந்து இருப்பாங்க. தெற்கே இருக்கக்கூடிய கோயில்கள், ஒரு சில வெகுவான கோயில்கள் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அம்பாள் ஈஸ்வரனுக்கு அருகாமையில் தென்மேற்கில் இருப்பாங்க. அந்த வகையில் இந்த கோயிலில் நின்ற திருமேனியாக நம்மளுடைய கோமதி அம்பாள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ருத்ராட்ச திருமேனியாக காட்சியளிக்கிறார். அந்த கோயில், அந்த அம்பாளை போய் நீங்கள் சேவிக்கும்பொழுது தான் அந்த ஒரு அந்த அம்பாளுடைய அனுகிரகம் அப்படின்றது வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். இது நாங்கள் வந்து மாதம் மாதம் அங்கே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதுவும் பிரதோஷத்தில் ரொம்ப சிறப்பாக வழிபாடு நடத்தி அனைவருக்கும் அன்னதானம் கொடுத்து நடக்கின்ற ஒரு விஷயம். இந்த கோயிலுக்கு போனவங்க எல்லாருமே மிகப்பெரிய வாழ்க்கையில் வளர்ச்சியை பெற்றிருக்காங்க. வரலாறு நீங்கள் கேட்கும்போது நான் ஏற்கனவே சொன்னபோது 4 யுகங்கள். அதில் தேவேந்திரன் அவர் செய்த நிந்தனை பாவம், அதாவது தேவர்களுக்கு இந்திரன், அவர் அவருடைய குருவை நிந்தனம் செய்து அவரை வந்து கொன்று விடுகிறார். பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்றது அவருக்கு ஏற்படுகிறது. அந்த பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டதால் அவர்கள் எல்லா கோயிலுக்கும் போய் எல்லா ஈஸ்வரனுடைய கோயிலுக்கும் தரிசித்து அவர் வந்து அங்கே வழிபாடு செய்கிறார். ஆனால் அவருக்கு எந்த கோயிலையும் அவருடைய சாப விமோசனம் ஏற்படலை. இந்த கோயிலுக்கு போகும்பொழுது தான், இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா தாமிரபரணி ஆறு, இந்த கோயிலுக்கு முக்கூடல் அப்படின்னு ஒன்று உண்டு. இந்த கோயிலுடைய வடகிழக்கில் 3 ஆறுகள் சங்கமிக்கின்ற ஒரு இடம். அதனால தான் அதுக்கு பேரே வந்து முக்கூடல்னு பேர். தென்கிழக்கில் ஆரம்பித்து தெற்கு ஃபுல்லாக ஓடி இந்த கோயிலை சுற்றி மேற்கும் ஓடி வடகிழக்கில் போய் முக்கூடலில் போய் சேரும்.
இந்த தாமிரபரணி ஆறுடைய வசதி நான் ஏற்கனவே காஞ்சி மகாபெரியவர் போய் இங்கே தரிசித்தார். கரூரார் சித்தார் கலியுகத்தில் வந்து சிரித்தார். துவாபர யுகத்தில் நம்மளுடைய மகாலட்சுமியும் அகத்திய சித்தரும் வழிபட்ட ஒரு திருக்கோயில். அதே போல் தித்தாயுகத்தில் நம்மளுடைய தேவேந்திரன் இந்த கோயிலை நோக்கி பயணம் பண்ணும்போது இந்த தாமிரபரணி தண்ணியில் குளிக்கணும் அப்படின்னு போகிறார் ஆவலோடு. குளிக்கும் போகும்பொழுதே அவருடைய நிழல் நிறம் மாறின ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிழலை ஆமாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செய்த தவறுகள், நம்மளுடைய பிழைகள், கர்மாக்கள் குறையணும் அப்படின்னா நம்ம போய் எப்பயுமே ஓடுகின்ற ஆறுகள், அந்த ஆறுகளில் குளித்தா நம்மளுடைய பாவங்கள் கழியும் அப்படின்றது ஐதீகம். அந்த வகையில் நம்ம போனால் நம்மளுடைய உடல் மாறும், நம்மளுடைய எண்ணங்கள் மாறும், நம்மளுடைய செயல்கள் மாறும். ஆனால் தேவேந்திரன் அவர் செய்த தவறு அந்த பிரம்மஹத்தி தோஷத்துக்கு அவருடைய நிழல் நிறம் மாறின ஒரு இடம் அப்படின்னா அது வந்து இந்த தாமிரபரணி ஆறு மட்டும்தான். சார், பிரம்மஹத்தி தோஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு வந்து அந்த பாவங்கள் சேர்ந்துருச்சு. இங்கே தாமிரபரணி ஆற்றில் வந்து குளிக்க வந்தப்ப நிழலே நிறம் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் தோஷம் நிவர்த்தி ஆச்சா? நிச்சயமாக. தாமிரபரணி தண்ணியில் நீங்கள் எப்போ போய் ஒருத்தர் அந்த தண்ணியில் குளிக்கிறீங்களோ அவசியம் எப்பேற்பட்ட தோஷமாக, பிரம்மதத்தி தோஷம் 2ஆம் பட்சம், எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகுது அப்படின்றது ஒரு ஐதீகம். அது நிசனமான உண்மை. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, தக்ஷண கங்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு தான் தாமிரபரணி ஆறு. அந்த ஆறுக்கு பல பேர்கள் உண்டு. அதில் ஒன்று தான் தக்ஷண கங்கை. இதுக்கு ஏன் தக்ஷண கங்கை அப்படின்ற ஒரு பேர் அப்படின்னா, சித்தர்கள் எல்லாரும் கைலாயத்துக்கு பயணம் பண்ணி அங்கே போய் அவர்களுடைய கேள்விகளை கேட்குறாங்க. பூலோகத்தில் ஒரு ஆறு, கங்கைக்கு ஈடான ஒரு ஆறு உண்டா அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் தன் கையில் இருந்த இந்த பிரம்மதண்டத்தை எடுத்து வீசி இதை பயணம் பண்ணி எங்கே போய் தங்கி நிற்கிறதோ அந்த இடமே வந்து கங்கைக்கு ஈடான ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் ஆக்சுவலாக அந்த பிரம்மதண்டம் நம்மளுடைய 3 கோயில்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சிவசைலம், திருவிடைமருதூர், திருப்புடைமருதூர், கடைசியாக இங்கே தான் வந்து இந்த புடார்ஜுனத்தில் தான் வந்து நிற்கும். அதனால தான் இந்த கோயிலுக்கு வந்து தனி சிறப்பு. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான், இப்போது ஜென்ரலாகவே எல்லா ஈஸ்வரன் கோயிலும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி சன்னதிகள் உண்டு. எப்படி நடராஜருக்கு தனி சன்னதி உண்டோ, தட்சிணாமூர்த்திக்கு உண்டோ, அதே போல் சூரிய பகவானுக்கு சன்னதி உண்டு. இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் பிரம்மதண்டத்துக்கு தனி சன்னதி, சூரிய பகவானோடு சன்னதி இருக்குது அப்படின்னா அது வந்து திருப்புடைமருதூர் மட்டும்தான். ஆனால் இப்பயும் நம்ம சென்றாக்க அந்த பிரம்மதண்டத்தை தரிசனம் பண்ண முடியும். நிச்சயமாக நம்ம பிரம்மதண்டத்தை தரிசிக்க முடியும். அலங்காரமும் உண்டு, அபிஷேகமும் உண்டு. சூப்பர். அது வந்து ரொம்ப விசேஷமாக நடக்கும். இந்த கோயிலில் இப்போ வந்து பாலாலயம், அதாவது கும்பாபிஷேகத்துக்காக ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதனால் நம்ம இப்போ இது போட்டு முடி வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம தரிசிக்கலாம். ஆனால் அது பரிபூர்ணமாக பார்க்கணும் அப்படின்னா கும்பாபிஷேகம் ஓரிரு ஆண்டுகள் நடந்து முடிஞ்சிடும். அந்த டைமில் நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னும்போது இந்த பிரம்மதண்டத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுடைய பாவங்கள் பரிபூர்ணமாக நம்மளை விட்டு விலகணும் அப்படின்னா அங்கே போய் சேவிக்கிறது நல்லது. அதுவும் பிரம்மதண்டத்தை நம்ம அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அதை நம்ம தரிசிக்கிறோம் அப்படின்னும்பொழுது நமக்கு 21 ஜென்ம பாவங்களும் கழியறதாக ஒரு ஐதீகம் உண்டு. இந்த கோயிலில் நீங்கள் கேட்ட மாதிரி கோபுரம் அப்படின்றது வந்து 5 நிலை ராஜகோபுரம். அது வந்து இப்போது பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டு வழிபாடு செய்யப்பட்ட பிறகு தான் விசேஷமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி மொட்டை கோபுரம் அப்படின்றது உண்டு. அது இன்கம்ப்ளீட்டாக முடிக்காமல் அப்படியே விடப்பட்டது. அதுலேருந்து பயணம் பண்ணி உள்ளே போகிறீங்க அப்படின்னா கொடிமரம், நந்திகேஸ்வரர், அதுக்கப்புறம் நீங்கள் இடது பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னாலே அங்கேயே வந்து நம்மளுடைய பிரம்மதண்டமும் சூரிய பகவானும் இருப்பார். பிரதர்ஷனம் பண்ணி வரும்பொழுது எல்லா ஈஸ்வரன் கோயிலில் இருக்க மாதிரி விநாயகர் உண்டு தென்மேற்கில். அதே போல் இங்கே தெற்கு நோக்கி காட்சியளிக்கின்ற தட்சிணாமூர்த்தி ரொம்ப சிறப்பாக காட்சி கொடுப்பார். இந்த கோயிலில் தட்சிணாமூர்த்தி அமர்ந்த கோலத்தில் தான் இருந்துருப்பார். எல்லா ஈஸ்வரன் கோயிலையும் எப்படி நம்ம தரிசிக்க முடியுமோ, எப்படி காட்சி கொடுப்பாரோ அதே மாதிரி தான் இருப்பார். அதே போல் இங்கே வந்து சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி உண்டு. அவரும் வந்து தெற்கு நோக்கி தான் காட்சி கொடுப்பார்.
அவர் வடமேற்கில் பார்த்தீங்க அப்படின்னா முருகன் வள்ளி தேவியோட காட்சி கொடுப்பார். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு, மற்றொரு சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, துர்கை வந்து ரொம்ப விசேஷமான அமைப்பில் இருப்பாங்க. விஷ்ணு துர்கை 2 வகையில் நம்ம ஈஸ்வரன் கோயிலில் தரிசிக்க முடியும். எருமாளுடைய தலையில் வந்து வீற்றிருக்கக்கூடிய துர்கையும் உண்டு, அதே போல் தாமரை மலரில் வீற்றிருக்கின்ற துர்கையும் உண்டு. என்ன ரெண்டுத்துக்கும் விசேஷம் அப்படின்னா, நம்ம எப்பயுமே துர்கை வழிபாடு அப்படின்றது வந்து நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வச்சுக்கிறது உண்டு. நம்மளுடைய ஐதீகமும் அதுதான். ஒருத்தருக்கு தைரியம் வரணும், வீரியம் வரணும், எல்லா காரியங்களையும் எடுத்த காரியங்களை வெற்றி வரணும் அப்படின்னும் பொழுது இந்த எருமாள் தலை மேலே இருக்கக்கூடிய வீட்டிற்கின்ற துர்கையை வழிபடுறது அப்படின்றது விசேஷம். பணம் அப்படின்ற ஒரு விஷயம், பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி, பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் வரணும் அப்படின்னா தாமரை மேல் வீற்றிருக்கின்ற துர்கையை நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னும்போது நிச்சயமாக அந்த துர்கை வந்து பரிபூர்ணமாக கம்ப்ளீட்டாக நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்த வந்து கொண்டு வந்து சேர்ப்பா. அதான் அந்த தாமரை மலருக்கும் பணத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. இதுதான் அதில் இருக்க சூட்சமும். இந்த கோயிலில் நடராஜர் வந்து கற்சிற்பத்திலேயே வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற நடராஜர், அதே போல் தான் கால பைரவரும் உண்டு. தூணில் வந்து இங்கே ஆஞ்சநேயருடைய சிற்பங்கள் உண்டு. அந்த ஆஞ்சநேயர் சிற்பம் வந்து ஒரு தனி சிறப்பு பெற்ற ஒரு வழிபாடு உண்டு. ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் இந்த கோயிலில் இன்றைக்கும் விசேஷமாக நடைபெற்று வருகின்றது. நிச்சயமா நீங்கள் பேசும்போது சொன்னீங்க பிரதோஷ காலங்களில் இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு சிறப்பான வந்து ஒரு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் சில பிரச்சனைகள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். எந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு இங்கே இருக்கக்கூடிய அம்பாளை பிரதோஷ தினத்தில் வழிபாடு பண்ணலாம்? பிரதோஷம் அப்படின்னாலே பிற தோஷங்கள்னு தான் அதனுடைய அர்த்தம். அதாவது வளர்பிறை பிரதோஷமும் உண்டு, தேய்பிறை பிரதோஷமும் உண்டு. அது வந்து திரியோதிசி திதி நாட்கள் தான் பிரதோஷம்னு நம்ம சொல்கிறது வழக்கம். அந்த திதி அன்னைக்கு 4:30 அதாவது சாயங்கால வேளையில் 4:30 வந்து பிரதோஷ நேரம் அப்படின்றது நம்ம சொல்கிறது உண்டு. அந்த காலத்தில் நந்திகேசன் பெருமாளுக்கு முதல்ல வந்து அலங்காரம், அதாவது அபிஷேகம், அலங்காரம், அது முடிச்சதுக்கப்புறம் ஈஸ்வரனுக்கு அலங்காரம், அபிஷேகம், அதே போல் அம்பாளுக்கும் இந்த முறையில் உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்பாள் நின்ற கோலத்தில் நமக்கு காட்சி கொடுப்பா. அது வந்து ரொம்ப அரிது. ஏன் நின்ற கோலத்தில் காட்சி கொடுப்பா அப்படின்றது அரிதுன்னு சொல்கிறேன்னா, இந்த அம்பாள் மட்டும்தான் நின்ற கோலத்தில் ஈஸ்வரனுக்கு வலது புறத்தில் இருக்காங்க. இது ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர், வேறு எங்கேயுமே கிடையாது. ஜென்ரலாக பெருமாள் கோயிலில் போய் நீங்கள் சேவிங்க அப்படின்னா எப்பயுமே தாயார் வந்து வலது புறத்தில் தான் இருப்பாங்க. இது அதுவும் நின்ற கோலத்தில் ரொம்ப ரேர். தாயாரே கூட அமர்ந்த கோலத்தில் நமக்கு வீற்றிருப்பார்கள், காட்சி கொடுப்பார்கள். ஆனால் இந்த திருமேனி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுயம்பு திருமேனி. ரெண்டுமே கைலாயத்தில் எப்படியோ அதே போல் ஈஸ்வரனும் சுயம்பு, அம்பாளும் வந்து ஒரு நின்ற கோலத்தில் சுயம்பு ருத்ராட்ச திருமேனின்னு சொல்கிறது வழக்கம். அந்த அம்பாளை அலங்காரம் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த மனசில் ஒரு தனி திருப்தி, தனி சந்தோஷம். அதுக்கு ஈடாக நம்ம சொல்லணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம். ஆனால் அந்த பிராப்தம் அப்படின்ற ஒரு விஷயம் சில விஷயங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது இந்த கோயிலில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த கோயில் நிறைய பேருக்கு தெரியாது, போகிறதுக்கு வழியும் புரியாது. அதோட முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இந்த கோயில் வந்து வீரவநல்லூர்லேருந்தே ஒரு 5 கிலோமீட்டர், அம்பாசமுத்திரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர். போக்குவரத்து அப்படின்றது வந்து ரொம்ப ரேர். இந்த கோயிலில் யார் முக்கியமாக வழிபடணும் அப்படின்னா பூச நட்சத்திரக்காரர்கள் வழிபடுறது அப்படின்றது வந்து ரொம்ப விசேஷம். அதுலேயும் தைப்பூசம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். தைப்பூசத்தன்னைக்கு இது நான் அனுபவித்த ஒரு விஷயம், அதை நான் பகிர்ந்துக்கிறேன். ஈஸ்வரனுடைய புறப்பாடு தேரோடு கூடிய வலம் வருவார் அந்த கோயிலில். அது ஒரு குட்கிராமம். நல்ல வெயில் மாதம், தை மாதத்தில் வெயில் இருக்கும். அந்த டைமில் புறப்பாடு ஆரம்பிச்சிடுது அப்படின்னா முதல்ல மழை பெய்யும். மழை பெஞ்சிரும், நிச்சயமாக குளிர் வச்சிருவார். பூமியை குளிர்விச்சதுக்கப்புறம் தான் அவருடைய புறப்பாடே ஆரம்பிக்கும். இது நான் அனுபவித்த ஒரு உண்மை. இது காலமாக நடக்கின்ற ஒரு விஷயம். இது நான் முதல் வருஷம்லாம் கிடையாது, ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஈஸ்வரன் ஊர் ஃபுல்லாக வலம் வந்து
குளத்துக்கு பின்னாடி இருக்க இதுக்கு தாமிரபரணி தண்டிக்கு போவார், படித்துறைக்கு. அவர் அங்கே படித்துறைக்கு போன உடனே எல்லா காரியங்களும் ஏற்பாடுகளும் நடந்து கொண்டு இருக்கும். இவர் உள்ளே போய் பல்லக்கிலிருந்து இறக்கும் பொழுது மேலே கருடன் வட்டமிடுவார். சிவன் கோயில்ல கருடன் வட்டமிட்டவங்க அப்புறம் தான் தீர்த்தவாரியே நடக்கும். சூப்பர். இதை வந்து தரிசனத்துக்கு நம்மளுக்கு பிராப்தம் இருக்கணும். அந்த பிராப்தம் இல்லை அப்படின்னா மனம் பணம் எல்லாம் இருக்கும். ஆனால் பிராப்தம் அப்படின்றது ரொம்ப அரிது. தைப்பூசம் ஒவ்வொரு வருஷமும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன், அந்த பூச நட்சத்திரம் அவசியம் சேவிக்க வேண்டிய ஒரு கோயில்னா அது திருப்புடைமருதூர். அதற்கு அப்பாற்பட்டு யாருக்கெல்லாம் வந்து நிலம் வம்பு வழக்குகள், நிலம் சார்ந்த பிரச்சனைகள், சார் எனக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இல்லை, எனக்கு ஒரு சின்ன வீடு கட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க எல்லாருமே இந்த கோயிலில் போய் நீங்கள் தரிசிக்கிறீங்க அப்படின்னா அது வாய்ப்பு அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன பிராப்தம் அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிதுன்னா அவசியம் நாரும்புநாதர் உங்களுக்கு அருள் புரிவார். நிச்சயமா நாரும்புநாதர் பற்றி கேட்கறதுக்கே வந்து ஒரு பிராப்தம் பண்ணியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அற்புதமான ஒரு தல வரலாறோட கூடி தாமிரபரணி ஆற்றில் நீராடினாலே இருக்கக்கூடிய அத்தனை பாவங்களும் போகும். கங்கைக்கு நிகரான ஒரு தீர்த்தம்னு தக்ஷண தீர்த்தம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ திருப்புடைமருதூர் அம்பாசமுத்திரத்துலேருந்து பக்கம் தான், கொஞ்சம் போக்குவரத்து வசதிகள் இல்லை தான். ஆனால் கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா கட்டாயமாக நாரும்புநாதரை தரிசனமும் பண்ண முடியும், அவருடைய அருளும் பெற்று வாழவும் முடியும். பிராப்தம் இருக்கிறவங்க இல்லை முயற்சி பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களாலேயும் சென்று தரிசனம் பண்ண முடியும். இன்றைய ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கிய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் அற்புதமான பல தகவல்கள், அதுவும் யாருக்கும் தெரியாத ஒரு கோவில், அப்படிப்பட்ட கோவிலுக்கு செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான மனப்பிராப்தம் என்ன, அந்த வலிமை எந்த கோவிலுக்கும் நிகராகாது அப்படிங்கிறதையும் சேர்த்து சொன்னீங்க. கிடைக்கக்கூடிய பலன்களையும் நம்ம நேயர்களுக்காகவே சொல்லியிருக்கீங்க. நேயர்கள் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சொக்குலிங்கம் திருடிகளே சரணம் சரணம் சரணம்.